ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு நியூஸ் தமிழுடைய வாகனம் வந்த உடனே மக்களை சந்திச்சு நிறைய இடங்கள்ல பேட்டி எடுத்தோம். அதுல பெரும்பாலான மக்கள் நம்ம பேட்டியெல்லாம் வச்சிருக்கோம். பெரும்பாலான மக்கள் சொன்ன விஷயம் நாங்களே நேரடியாக அங்க போயிருந்தோம். இந்த குரோமிய கழிவுகள் தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேல அங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 ஏக்கர் நிலப்பரப்பு. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் ப்ளீஸ் சார். 700 ஏக்கர் நிலப்பரப்பு அங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படல. கிட்டத்தட்ட 35 வருஷமா சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 7 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பாலாறு பாழா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில தண்ணியே குடிக்க முடியல. தண்ணியோட கலர் மாறிடுச்சு. ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்துல இளநீர் வெட்டி குடிச்சா கூட அதுல ருசி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கெமிக்கல் கலந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமா கேன்சர் பேஷண்ட் இருக்கக்கூடிய மாவட்டம்னா ராணிப்பேட்டைன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம முதல் சுற்றுல சொன்னோம் வளர்ச்சி அடையுது, திமுகவும் அதிமுகவும் போட்டி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம சொன்னோம். அதை அவங்க வெளிப்படுத்தினாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி. இப்ப இந்த குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? நீங்க இந்த சொல்ற இந்த குரோமியம் தமிழ்நாடு குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா 1975 ஆண்டு நிறுவப்பட்டு 1995 வரைக்கும் அதை ரன் பண்ணிருக்காங்க. 2.2 லட்சம் டன் குரோமியம் கலந்த கழிவுகள் அங்க 2 ஹெக்டர்ல இருக்கு. பல ஆண்டு காலமாக அது தீர்க்கப்படாத பிரச்சனையாவே இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சருடைய காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா 24/12/2025 தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால பணியாணை பிரிக்கப்பட்டு 15/2/2026 அன்று இடைக்கால சீரமைப்பு பணிகள் தொடங்கப்படும். என்ன சீரமைப்பு பாத்தீங்கன்னா 19.34 கோடி மதிப்பீட்டில் தற்போதுள்ள அபாயகரமான கழிவுகளை மூடுதல், புதிய இருப்பு குவியலை மூடுதல், வடிகால் அமைத்தல், சேகரிப்பு குளம் அமைத்தல் மற்றும் புதிய சுற்றுச்சுவர் கட்டுதல் ஆகிய இடைக்கால சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல இதுக்கு ஒரு தீர்வு காணப்படல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கழிவுகளை அகற்றத்துக்கு 500 கோடிக்கு மேல செலவாகும்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பும் இங்க தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. அரசாங்கத்துடைய நிதியின் மூலமா இன்னைக்கு 20 கோடி ரூபாயில டெம்பரரி ரிலீஃப்க்கு இந்த வேலைகளை கோர்ட்டினுடைய அனுமதியோட இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பணிகளை எங்களுடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் இதை கிட்ட இருந்து செஞ்சு கொடுத்திருக்காரு. இதுல நீங்களே பேசும்போது சொன்னீங்க 500 கோடி திட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு. ஆனா தமிழக அரசு 12 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேத்து 19.34 கோடி. ஓகே, அது போதுமானது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 500 கோடி ஸ்கீம் பாத்தீங்கன்னா அது என்டையரா அதை ஷிஃப்ட் அது நடைமுறைக்கு ரொம்ப சிரமமான விஷயம். இப்போதைக்கு காம்பவுண்ட் சவர் கட்டி அதை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு அந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க.